சார் வணக்கம். வணக்கங்க. வணக்கம். இப்போ இலங்கையில நடைபெற்றிருக்கக்கூடிய ஆட்சி மாற்றம். அனுரகுமார திசாநாயக்கா வெற்றி பெற்று அதிபரா இருக்காரு. இதுல முதல்ல அவர் அதிபராக இவ்வளவு மிகப்பெரிய ஒரு 56% வாக்குகள் வாங்கியிருக்காரு. இவ்வளவு சதவீத வாக்குகள் வெற்றி பெறுவதற்கு முக்கியமாக என்ன காரணம்னு ஒண்ணு. இன்னொன்னு ரணில் விக்ரமசிங்கேயோட தோல்விக்கும் என்ன காரணம்னு ஒண்ணு இருக்கு. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். 2022ல அறகலையா என்ற பெயர்ல ஒரு பெரிய மக்கள் எழுச்சி அங்கு நடைபெற்றது. அந்த நாடு ஆழமான பொருளியல் நெருக்கடியில சிக்கி பெரிய அளவில் பணவீக்கம், ஏராளமான இளைஞர்களுக்கு வேலை இல்லாத சூழல், கணக்கு வழக்கற்ற ஊழல், ஒரு குடும்ப ஆட்சி. ராஜபக்ஷ குடும்பத்துல ஆளுக்கு ஒரு பதவியில இருந்தார். பதவியில் இல்லாதவங்களே கிடையாது. அதிபர் அவங்க, பிரதமர் அவங்க, நிதியமைச்சர் அவங்க, பேரவையினுடைய தலைவர் அவங்க, எல்லா பதவிகளையும் அவங்க வகிச்சார். மக்கள் இதனால் கடுமையான எதிர்ப்பை காட்டினாங்க. குறிப்பா இளைஞர்கள் காட்டினாங்க. தமிழர்கள் மீது இன அழிப்பு போர் நடத்தின காரணத்தினால இராணுவத்தினுடைய செல்வாக்கு கூடி இராணுவத்திற்காக மிக அதிகமாக செலவு செய்து வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் இராணுவத்தினுடைய தலையீடு இருந்துச்சு. இதனால மக்கள் வெறுப்படைந்து போராடினாங்க. அந்த போராட்டத்தில் கோட்டபய ராஜபக்ஷே நாட்டை விட்டு ஓடி போனார். மஹிந்த ராஜபக்ஷே ஊரை விட்டு ஓடி போனார். அந்த நிலையில்தான் யாரை அங்கு அதிபராக்குவதுன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்து பட்டியல் முறையில் நாடாளுமன்றத்திற்கு நுழைந்த ஒருத்தர் ரணில் விக்ரமசிங்கா. மிகவும் மூத்த அரசியல்வாதி. அவர் பழைய ஜெயவர்தனாவினுடைய மருமகன். ஜெயவர்தனா தான் அவருடைய மாமா. அது ஒரு குடும்பம், அது ஒரு குடும்ப அரசியல். ராஜபக்ஷ குடும்ப அரசியல், ஜெயவர்தனா குடும்ப அரசியல், பண்டாரநாயக்கா குடும்ப அரசியல், இதெல்லாம் ஒவ்வொரு குடும்பம். இப்ப சஜித் பிரேமதாசன் அது பிரேமதாசாவோட மகன். இப்படி எல்லாம் ஒவ்வொரு குடும்ப அரசியல் பின்னணியிலிருந்து வரக்கூடிய. அப்ப இளைஞர்கள் அந்த போராட்டத்தை நடத்திய பிறகு யாராவது ஒருத்தர் தற்காலிக அதிபராக எடுக்கணும்னா இந்த மக்களால் நிராகரிக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க. அவருக்கு இலங்கை அரசியல்ல ஒரு பெரிய நரின்னு பேர் உண்டு. நரி என்ன குற்றம் பண்ணுச்சு? அது ஒரு குற்றம் பண்ணல. ஆனா இவரை நரிம்பாங்க. அரசியல்ல நரித்தனம் தெரிஞ்சவர், தந்திரக்காரர். யாரா இருந்தாலும் அவங்களோட போய் ஒட்டிக்கிட்டு பதவிக்கு வந்துருவார். ராஜபக்ஷேக்கள் இவர் தங்களை பாதுகாப்பாரு நம்பி இவரை கொண்டுட்டு வந்து அந்த பதவியில உட்கார வச்சாங்க. இதான் நடந்துச்சு. இப்ப அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, அந்த அறகலையா போராட்டத்தில் ஈடுபட்ட சிங்கள மக்களுக்கு கிடைத்து இருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு. இவங்க எல்லாரையும் நிராகரி. இந்த பழம் தின்று கொட்டை போட்டு அரசியல்வாதிகள் இருக்கார் பாருங்க, ஊழலில் மூழ்கி திளைத்தவர். அது ரணிலா இருந்தாலும் ராஜபக்ஷேவா இருந்தாலும் இவங்க எல்லோரையும், பிரேமதாசாவை எல்லோரையும் நிராகரித்து விட்டு குடும்ப அரசியல் பின்னணி எதுவுமே இல்லாமல் ஒரு இடதுசாரி அரசியல் தோற்றத்தோட ஏற்கனவே இருந்த ஜனத்த விமுக்தி பெரமுனாவுடைய தொடர்ச்சியான இப்போதைய தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் அனுரகுமாருக்கு வாக்களித்திருக்கிறார். அதனாலதான் சிங்கள பகுதிகளில் அவர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார். இதை பொறுத்த வரைக்கும் ஜேவிபி அப்படின்றது எப்பயுமே தமிழர்களுக்கு ஒரு எதிரான கருத்தை கொண்டதுதான் இல்லையா? இப்ப அதுல இருந்து இவர் வந்ததுனால இடதுசாரி சிந்தனைகள் இருந்தாலும் சீனா பக்கம் சாய்வாரா அப்படின்ற ஒரு கேள்விகள் எழுது இல்லையா? அதாவது அதுல நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, சீனா ரஷ்யானா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் நாடுன்னு நினைச்சுட்டு இருக்கிறோம். சீனா முதல்ல எந்த அளவுக்கு அது ஒரு இடதுசாரி கொள்கையை கடைபிடித்து, சீனாவில் இன்னைக்கு இந்திய முதலாளிகளை காட்டிலும் பெரிய முதலாளிகள் சீனாவில் இருக்காங்க. அவங்க மோடிக்கே நன்கொடை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய முதலாளிகள் சீனாவில் இருக்காங்க. சீனா அயல் நாட்டு முதலீட்டையும் ஏற்றுக்கொள்ளுது. பல நாடுகளில் அவங்க போய் முதலீடு பண்றாங்க. சரக்குகளை உலகமெங்கும் கொண்டு போய் விற்பதற்கு பெல்ட் அண்ட் ரோடு ப்ராஜெக்ட் என்று அந்த முயற்சியில் அவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க. அதனால சீனாலாம் இடதுசாரி, இவர் இடதுசாரி அப்படிலாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே ராஜபக்ஷ குடும்பத்துக்கும் சீனா நெருக்கமா இருந்துச்சு. ரணில் வந்த போது 2017 அவரே போய் ஒப்பந்தம் போட்டார், சீனாவோடு ஒப்பந்தம் போட்டார் கம்பன் தோட்டைக்கு. அதனால இதுல இப்படி எல்லாம் வித்தியாசங்கிறது வெளி தோற்றம்.
இவர் சீனா பக்கம் அமெரிக்கா பக்கம். இடதுசாரின்றது ஒரு ரெண்டாவது போர்வை தான் அவங்களுக்கு இல்லையா? அவ்வளவுதான் ம், அவ்வளவு ஒரு சாயல். இப்ப ம், பிரிட்டன்ல தொழிற்கட்சி இருக்கு. ஆட்லி பிரபு பிரதமரா இருக்கும் போது இந்தியா காலனியா இருந்துச்சு. ம், சர்ச்சிலுக்கு கீழே இந்தியா காலனியா தான் இருந்துச்சு. ம், இப்ப தொழிற்கட்சி அங்க வந்துட்டதுனால என்ன அடிப்படை மாற்றம் வந்துரும்? ம், சில சலுகைகள், சில சட்ட திட்டங்கள், அவ்வளவுதான் வித்தியாசம். அடிப்படையில ஆட்சி ஆளும் வகுப்பினுடைய தன்மையில ஒரு மாற்றமே. ம், அனுரகுமார் பதவியேற்ற பிறகு ஆற்றிய உரையிலேயே சொல்றார், ம், எங்களுக்கு உலகம் பூரா தொடர்பு வேணும், இந்த நாட்டினுடைய முதலாளர்கள் தொழில் முனைவர்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவா இருக்கணும், எல்லாரும் ஒத்துழைப்போடு தான் நாங்க வளர முடியும்னு சொல்றேன். இதுல என்ன இடதுசாரி வலதுசாரி எல்லாம் இருக்கு? ம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அது ஒரு தோற்றம். இரண்டாவது, இந்தியாவுக்கு எதிர்ப்புனாலே தமிழர்களுக்கு எதிர்ப்புன்னு புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ம், 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 இலங்கை, நேபாளம், மாலத்தீவு, வங்கதேசம், இந்தியாவை சுற்றி இருக்கிற இந்த எல்லா நாடுகளிலும் இளைஞர்களுக்கு இடையில, மாற்றத்தை விரும்பக்கூடியவர்களுக்கு இடையில ம், இந்தியா மீது ஒரு எதிர்ப்புணர்வு இருப்பது நியாயமானது. ம், ம், இதே கோட்டபய என்ன சொன்னாரு? மோடி வலியுறுத்துறாரு, அதனால நான் அந்த ப்ராஜெக்ட அதானிக்கு கொடுத்துட்டேன் ம், என்று சொன்னாரா இல்லையா? ம், அப்ப மோடி வலியுறுத்துறதுக்கு நம்மளா பொறுப்பு? நம்மளா போய் மோடியை வலியுறுத்தி கேட்க சொன்னோம்? இல்ல. தமிழர்களுக்கு என்ன கிடைக்கும்? அதானிக்கு கொழும்பு துறைமுகத்துல ஒரு முனையம் கிடைச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? இல்ல இப்ப இந்த அல்ல இந்திய அதானியோட மக்களுக்கு என்ன முதலீடு, கிடைக்கும்? அதானியோட முதலீடுகளை விட்டு எடுப்போம்னு சொல்லி தான் தேர்தல் எல்லாம் பேசியிருந்தாரு இல்லையா அவரு, அனுரகுமார திசாநாயகா. ஆமா. அது மாதிரி செயல்பட முடியுமா உண்மையில? இல்ல, நான் எடுத்தால் நான் வரவேற்கிறேங்க. ம், அது ஒண்ணு இந்திய விரோத நடவடிக்கை இல்ல, அதானி விரோத நடவடிக்கை தான். ம், தமிழர் விரோத நடவடிக்கையில் இல்ல. ம், செய்யலாம், செய்யாமலும் போகலாம். இப்ப மாலத்தீவுல வந்துங்க, இப்ப அதிபரா ஒருத்தர் வந்தாரு. ம், தேர்தல் அவர் என்ன சொல்லி முழக்கம் கொடுத்தாருன்னா, இந்தியா அவுட், இந்தியா அவுட், இதான் முழக்கமே. ம், ம், இந்தியாவே வெளியேறு. ம், அது மட்டுமல்ல, ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்ணாரு? அங்க கொஞ்சம் இந்திய படையினர் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாங்க. நீங்க எல்லாம் முதல்ல திரும்பி போயிடுங்க, உங்க நாட்டுக்கு போங்க, இந்த நாட்டுல இருக்காதீங்க என்று திருப்பி அனுப்பிட்டார். அது இந்திய அரசினுடைய அயலுறவு கொள்கை. அது குறுகிய நோக்கம் கொண்டதா இருக்கு. இந்த நாடுகளை ஆட்டி படைக்க விரும்புது. இந்த நாடுகள் எல்லாம் போய் அதானி அம்பானிகளுக்கு முதலீடு தேடுதுன்னா அதனால வர்ற எதிர்ப்பு. இதுக்கு நம்ம வருத்தப்பட்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ம், ம், நமக்கு வேண்டியது எல்லாம் என்னன்னா, தமிழர்கள் இன அழிப்புக்கு ஆளாகி இருக்கிற மக்கள். ம், ம், அவர்கள் நீதி கோரி போராடிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் தங்களுடைய தேசிய சிக்கலுக்கு ஒரு தீர்வு கேட்கிறாங்க. அதற்கு நீ என்ன செய்யறன்னு பார்க்கணும். ம், அதற்கு இந்தியா என்ன செய்ய போகுதுன்னு பார்க்கணும். இதான் நமக்கு முக்கியமே தவிர, அவன் சீன சார்பு, இந்திய சார்பு, இதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயமே இல்லை. ம், ம். அதனால நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த மாற்றத்தினால தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய ஏதாவது, இவர் சிங்கள இனவாதத்தை அதிகமாக பேசக்கூடியவர் இவரு ஜேவிபியில இருந்து வந்ததுனால. அதான் இவங்க பேசுறாங்க, என்ன செய்யறாங்கிறது இருக்கட்டும். ம், இப்ப நீங்க சொல்றீங்க ஜனத்த விமுக்தி பெரமுனா, அது சீன சார்பு தானே. ஆமா. 1971, 72 ம், ஜனத்த விமுக்தி பெரமுனா ரோகண ம், விஜயவீரா தலைமையில ஆயுத போராட்டம் நடத்திய போது அதை கடுமையாக நசுக்குவதற்கு அன்னைக்கு இருந்த சிங்கள அரசுக்கு, பண்டாரநாயக்க அரசுக்கு இந்தியாவும் உதவியது, சீனாவும் உதவியது. மறந்துடாதீங்க. ம், ரெண்டு நாடு உதவி கொண்டுதான் ஆயிரக்கணக்கான ம், ம், இளைஞர்கள் இந்த 2 நாடுகள் உதவியோடு தான் கொல்லப்பட்டாரு. ம், அதனால அவங்க ஒண்ணும் அப்படியெல்லாம் பார்க்கல. இந்த ம், சீன ஆதரவு, அந்த ஆதரவுலாம் பார்க்கல. காலப்போக்கில் இந்த ஆயுத போராட்ட இயக்கம் தேர்தல் அரசியலுக்கு வந்துச்சு. ம், சிங்கள இடதுசாரிகள் எல்லோரையுமே பேரினவாதம் விழுங்கியது. கடந்த காலத்துல என்எம் பெரேரா, கொல்வின் டி சில்வா போன்ற பெரிய இடதுசாரிகள் எல்லாம் இருந்தாங்க. ம், எல்லாருமே சிங்கள இனவாதிகளா மாறிட்டாங்க. ம், இலங்கையினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியை 2ஆ உடைஞ்சிச்சு. ம், தமிழ் பகுதிகளில் சீன ஆதரவு கட்சி, ம், சிங்கள பகுதிகளில் ருஷ்ய ஆதரவு கட்சின்னு பிரிஞ்சிச்சு. ம், இதுல சிங்கள பகுதியில ஒரு சீன ஆதரவு பிரிவு இவங்க உருவாகினாங்க. ம், அதனால இதெல்லாம் ஒரு கணக்குமே இல்லை. அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பழைய ஜேவிபி கிடையாது, ம், இப்ப நாங்க புதிய அமைப்பு, ம், இது தேசிய மக்கள் சக்தி, நேஷனல் பீப்புள்ஸ் பவர், என்பிபி, அதோட பிரதிநிதி தான் அனுரகுமார். ம். கடந்த காலத்துல அவர் என்ன செஞ்சாருன்னு பார்க்காதீங்க அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. ஜேவிபிங்கிறது மட்டும் பிரதானம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஜேவிபி முக்கியம் இல்ல, ம், ம், ஜேவிபி அடையாளத்தோட அவர் ஜெயிக்கவும் இல்லை.
ம். பழைய ஜேவிபி வரலாறு சொல்லி எங்களை புரிஞ்சுக்காதீங்க. ம். நாங்க வேற ஒரு உருவம் எடுத்திருக்கிறோம், வேற கொள்கைகளை கடைபிடிக்கிறோம். நாங்க தனியார் முதலீட்டை ஊக்கப்படுத்துறோம். ஐஎம்எஃப் கடன் வாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம். ம். ம். ஐஎம்எஃப் ஒப்பந்தத்தை நாங்க மதிச்சு நடக்கிறோம். எல்லாமே சொல்றாங்க. ம். இப்ப நமக்கு அதெல்லாம் விட்டுருங்க. அது நமக்கு ம். முக்கியமே இல்லை. எந்த ஆட்சி வந்தாலும் இதான் நடக்கும். ம். இந்த தேர்தல்ல அனுரகுமார் வெற்றி பெறுவதற்கு தமிழர்கள் எந்த உதவியும் செய்யல. ம். அனுரகுமாருக்கு ஓட்டு போட்டது தமிழ் பகுதிகளில் கடைசி இடம். அங்கே சஜித் பிரேமதாசாவுக்கு சிங்கள வேட்பாளர்கள்ல போட்டிருக்கிறாங்க. தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனுக்கு அதிகமானவர்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ம். இதுக்கு பிறகுதான் ரணில், இதுக்கு பிறகுதான் அனுரகுமார், இதுக்கு பிறகுதான் நமல், எல்லாம் அப்புறம் பின்னால வர்றாங்க. ஆனா இந்த தேர்தலில் வேற ஒரு புதுமை நடந்துச்சு. அனுரகுமார் புறக்கணிக்க கூடாத ஒரு புதுமை. தமிழ் வேட்பாளர் ஒருத்தரை தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தினாங்க. ம். இந்த 48ல இருந்து நடந்திருக்கிற இந்த தேர்தல்கள்ல ம். அதிபர் பதவிக்கு தமிழர்கள் எல்லாம் ஒருத்தர் நிறுத்தி ம். முயற்சி பண்றதே நடக்கல. ம். தனிப்பட்ட ஒரு சிலர் அப்பப்ப நின்று இருக்கிறாங்க, குறைஞ்ச ஓட்டுலாம் வாங்கியிருக்காங்க. ஆனா வழக்கமா இப்ப 2009ல இருந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒரு சிங்கள வேட்பாளருக்கு தான் தமிழர்களும் ஓட்டு போடுறாங்க. ம். இந்த முறை தமிழர்கள் ஒரு தனி அடையாளமாக, ஒரு தனி திரட்சியாக தென்னிலங்கையும் உலகமும் இந்தியாவும் தெரிந்து கொள்ளட்டும் என்று அவங்க ஒரு பொது வேட்பாளர், தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி ம். அதுல 7 அரசியல் கட்சிகள், மனித உரிமை அமைப்புகள், சிவில் சமூக அமைப்புகள், ம். தனிப்பட்ட படிப்பாளிகள் எல்லோரும் சேர்ந்து அரியநேத்திரனை அவங்க பொது வேட்பாளரா நிறுத்தினாங்க. ம். இதில் கணிசமான அளவுக்கு ஒரு ஓட்டு வாங்கியிருக்கார். ம். இதை விட அதிகமா வாங்கியிருக்கலாம். ஏன் வாங்கலன்னா தமிழ் பகுதிகளில் நிறைய சிங்களர்கள் குடியேறிட்டாங்க. ம். தமிழ் அமைப்புகளோடு ஒத்துழைக்காத இஸ்லாமிய அமைப்புகள்லாம் அங்க செல்வாக்கோட இருக்காங்க. அவங்க சிங்கள வேட்பாளரை ஆதரிக்கிறாங்க. இல்லைன்னா இன்னும் அதிகமா வாங்கியிருப்பார். ம். மலையக தமிழர்களும் இதுல சேரல. ஆனா போட்டியிட்ட அளவுக்கு அந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவு கிடைச்சிருக்கு. ஒரு ஆளுக்கு கிடைச்ச ஆதரவு இல்ல. அவங்க ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க, தேர்தல் அறிக்கை. அந்த தேர்தல் அறிக்கையில தமிழர்களுடைய கோரிக்கைகளை பட்டியலிட்டிருக்கிறார். ம். எனவே தமிழர்கள் சார்பில் பேசுகிற எல்லா உரிமையும் இந்த பொது கட்டமைப்புக்கு அதுதான் இதுல ஏற்படுத்துகிற ஒரு மாற்றம். ம். எனவே அனுரகுமார் சிங்கள மக்களுடைய பொருளியல் நெருக்கடியை தீர்ப்பதாக இருந்தால் ம். தமிழ் மக்களுடைய சிக்கலை தீர்க்கணும். ம். ஏன்னா போர்னாலதான் நெருக்கடி வந்துச்சு. நீங்க ராணுவத்திற்கு இவ்வளவு செலவு செய்து கொண்டு நெருக்கடியை தீர்க்க முடியாது. ம். ராணுவத்திற்கு செலவு செய்வதை குறைக்கணும்னா வடக்கிலிருந்து ராணுவத்தை திரும்ப பெறணும், தமிழர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தணும், அவங்க விரும்புகிற ஒரு அரசியல் தீர்வை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்படி செய்யணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த பொது வேட்பாளர் முன்வைத்திருக்கிற தேர்தல் அறிக்கையில எழுப்பப்பட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுங்க. ம். அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்க, பறித்த நிலத்தை திருப்பி கொடுங்க, கட்டமைப்பியல் இனவழிப்பு, பௌத்தமயமாக்கம், ராணுவமயமாக்கம், சிங்களமயமாக்கத்தை நிறுத்துங்க, ம். தமிழர்களுடைய உரிமையை ஒத்துக்கொள்ளுங்கள். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இது 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 அனுரகுமார் செய்தால் ம். அவர் விரும்புற மாதிரி எல்லோரும் சேர்ந்து முன்னேறலாம். ம். இல்லைன்னா முடியாது. கண்டிப்பா. மிக்க நன்றி. இலங்கையில் ஒரு அதிபர் தேர்தல், அதில் வெற்றி பெற்றதற்கான காரணம், ஏன் இவர் ரணில் விக்ரமசிங்கவின் தோல்வி, இது போன்ற உங்கள் பதில்கள் மிக விளக்கமாக அமைந்தன. நிகழ்ச்சியில் இருந்து கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி ஐயா. நன்றி.